கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருளாசி, அற்புதமான அருள் வாக்கு, சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு எத்தகைய சோதனைகள் வந்தாலும், பிரமாதமாக சொல்கிறாரு பாருங்களேன், உனக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் நான் காத்தருள்வேன் அப்படிங்கிறாரு. எவ்வளோ பெரிய வாக்குறுதி, எவ்வளோ பெரிய அருள் வாக்கு, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய சக்தியிடம் இருந்து இப்படி ஒரு வாக்குறுதி நமக்கு வருதுன்னா நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் இல்லையா? சோதனைன்னு என்ன, துன்பம்னு என்ன, எல்லாம் ஒன்று தானே இல்லையா? எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, நான் காத்தருள்வேன் அப்படிங்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்ட 4 பக்தர்களின் அற்புதங்களை நமக்கு உதாரணமாக அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த 4 பக்தர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சுஜாதா அவர்கள். சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம். இன்று நம்மிடம் பேசி கொண்டிருக்கும் நிறைய சகோதரிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் எனி டைம் எனக்கு வேலை போகணும்னா ஆஃபீஸில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, ப்ராஜெக்ட் முடிய போது நீங்கள் வேலையை விட்டு நின்றுக்குங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட நிறைய பேர் பேசுகிறாங்க. எங்கள் அலுவலகத்தில் என்னை வேலையை விட்டு நிறுத்தி விட்டார்கள், எப்படி நிறைய சகோதரிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க, சகோதரர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நம்பிக்கை கொடுக்கின்ற வகையில் நம்பிக்கையோடு காத்திருங்கள், சாய்நாதர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமாதமான அற்புதத்தை நமக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் சாய்நாதர். அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி கல்பனா அவர்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி ஒரு சகோதரியின் வாழ்வில் விளக்கேற்றி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதம் என்ன அற்புதம்? அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து மதுரையைச் சேர்ந்த சகோதரி உமா அவர்களுக்கு மகனுக்கு ரோட்டில் ஆக்சிடெண்ட், காலெல்லாம் கருப்பாயிடுச்சு, ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மருத்துவர்கள் சொல்கிறார்கள் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். சகோதரி பாபாட்ட போய் சொல்கிறாங்க, பாபா மருத்துவர்கள் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க, என்னெல்லாமோ பயமுறுத்துகிறாங்க. நீங்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர், நான் இந்த 2 விஷயத்தை மட்டும்தான் செய்வேன், அவனுக்கு ஆப்ரேஷனே நடக்கக்கூடாது, நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்நாதரையும் முருகரையும் மனதார பிரார்த்தனை செய்கிறார்கள். என்ன அற்புதம் நிகழ்ந்தது, அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 3 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு, நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், சிங்கப்பூரை சேர்ந்த சகோதரர். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, சகோதரிகள் மட்டும்தான் உங்கள்கிட்ட அற்புதம் சொல்லுவாங்களான்ட்டு. இப்போ சகோதரர்னு சொல்லியிருக்கார். இந்த சகோதரர் மூலமாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறார் சாய்நாதர். காரண காரியம் இல்லாமல் நான் எதையுமே செய்வதில்லை என்பதை நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார் சாய்நாதர். சகோதரர் வேலையை விடவான்னு கேட்குறாரு, விடுங்கிறார் சாய்நாதர். எதற்காக வேலையை விட சொல்கிறார், அதற்கும் விளக்கம் கொடுக்கிறார். சகோதரருக்கு ஒரு புதிதாக ஒரு வேலையை வாங்கி கொடுக்கிறார், அதற்கும் விளக்கம் கொடுக்கிறார் சாய்நாதர். அமர்க்களப்படுத்துகிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமான 4 அற்புதங்களின் மூலம் சாய்நாதர் சொல்லுகின்ற ஒரு பிரமாதமான கருத்து, பிரமாதமான அருளுரை. உனக்கு எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும், உனக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் நான் இருக்கிறேன், கலங்காதேங்கிறார் சாய்நாதர் இல்லையா? அற்புதமான வாக்குறுதி. அதை பெற்றுக்கொண்டு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது நம்ம நிகழ்ச்சி. இந்த சாய்நாதரின் அற்புதங்கள் எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். அப்புறம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 27ஆம் தேதி இன்றிலிருந்து ஞானசாய் பாபா ஆலயத்தில் ஸ்ரீராமநவமி கொண்டாட்டங்கள் துவங்குகின்றது. அந்த தொட்டில் கட்டும் வைபவம் இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறாங்க. இதுவரைக்கும் யாரெல்லாம் பேர் கொடுக்கலையோ, யாருக்கெல்லாம் தாய்மை பரிசு வேண்டுமோ, அத்தனை பேரும் உடனே இம்மீடியட்டாக இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சாய்நாதரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில வருடங்களாக ஆசீர்வாதம் பிரமாதமாக கிடச்சிக்கிட்டே இருந்தது. அந்த ஆசையில் தான் சொல்கிறேன், யார் யாருக்கெல்லாம் தாய்மை பரிசு வேண்டுமோ, யார் யாரெல்லாம் இது வரைக்கும் பேர் கொடுக்கலையோ, இம்மீடியட்டாக இந்த குருஜி நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பெயரை ரிஜிஸ்டர் செய்து கொள்ளுங்கள். வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம், பல பேர் என்னிடம் பேசி கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு அற்புதம். இன்று வெளிநாட்டில்
வசிக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை அத்தனை பேரும் என்னிடம் பேசுகின்ற விஷயம், அண்ணா எனக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, இன்னும் 2 months தான் நான் வேலைக்கு போக முடியும், அதுக்கப்புறம் நான் இந்தியா தான் வரணும். அண்ணா எனக்கு ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் 35 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க, நான் இந்தியா வர வேண்டியது தான். இப்படி நிறைய பேர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நம்பிக்கை கொடுக்கின்ற வகையில் ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தி சாய்நாதர் அருள்மழை பொழிந்திருக்கிறார். நம்பிக்கையோடு காத்திருப்போம். உங்கள் அத்துணை பேருக்கும் ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. சகோதரி வாழ்வில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் உங்களைப் போல ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சகோதரிக்கு மேனேஜர்கிட்டேருந்து அழைப்பு வருது, போகிறாங்க. மேனேஜர் சொன்ன ஒரு விஷயம், அம்மா உங்கள் ப்ராஜெக்ட் முடிய போகுது, நீங்கள் இந்தியா கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதற்குள்ளே உங்களுக்கு எதாவது வேலை கிடச்சிதுன்னா நீங்கள் இங்கேயே கன்டினியூ பண்ணலாம், இல்லை வேறு எதாவது கம்பெனிக்கு போகிறதுன்னு போகலாம், உங்களுக்கு 35 நாட்கள் நாங்கள் டைம் கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டது. சகோதரி கலங்கவே இல்லை, நேராக வீட்டுக்கு வந்தாங்க. சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். பாபா இன்றிலிருந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிப்பேன். இத்தனை முறை அத்தனை முறைலாம் கிடையாது பாபா, எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். எனக்கு நீங்கள் இங்கே ஒரு வேலையை வாங்கி கொடுக்க வேண்டும், இல்லை இதே நிறுவனத்தில் என்னை கன்டினியூ பண்ணுற மாதிரி பண்ணணுங்க இப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி தினமும் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 33 நாட்கள் கடந்து விட்டது. 34ஆம் நாள் மேனேஜர் கூப்பிட்டு விடுறார். அம்மா சுஜாதா, இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குமா உங்களுக்கு, நீங்களும் நம்ம கம்பெனியில் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, அந்த ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு ஒத்து வரல, நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள், எங்கிட்ட ரெஸ்யூம் அனுப்புங்க, நான் எனக்கு தெரிஞ்ச ஏதாவது கம்பெனி இருந்தால் சொல்கிறேன், ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வருவீங்க. இந்த மாதிரி சொன்ன உடனே எப்படி இருக்கும்ல, ஒரு கலக்கம் வருகின்றது. அங்கிருந்தே சாய்நாதரே பிரார்த்தனை செய்கிறார்கள், பாபா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், இதெல்லாம் எதுவுமே நடக்காது. சகோதரிக்கு எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். அற்புதமாக 35ஆம் நாள் அலுவலகத்துக்கு வருகிறார்கள். சகோதரி அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வராங்க. இன்னும் ஒரு நாள் தான், இன்னையோட கடைசி, இதுக்கப்புறம் இந்த அலுவலகத்துக்கு நம்ம வர முடியாது அப்படின்னு ஒரு யோசனையோடு நடந்து வந்திருக்காங்க. மேடம் உங்களை மேனேஜர் கூப்பிட்றாங்க. நேராக மேனேஜர் போய் பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் போன வாரம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, உங்களை நம்ம கம்பெனியை செலக்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் இங்கேயே கண்டினியூ பண்ணலாம். எப்படி இருக்கும்ல, அப்படி ஒரு சந்தோஷம். அங்கிருந்தே சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா சகோதரி சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் தான். மேனேஜர் கூப்பிட்டு இந்த வார்த்தை சொன்னோடனே அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. மேனேஜர் சொன்னார், உடனே ப்ராஜெக்ட் ஆரம்பிக்காது, 1 வாரம் ஆகும் அப்படின்னாங்க. அந்த 1 வாரம் கூட அப்படிலாம் வெயிட் பண்ண மாட்டாங்களாம். ஆனால் சகோதரி வாழ்வில் நிகழ்ந்த மிகப்பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 மாத காலம் ஆச்சுன்னா எனக்கு அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனால் என்னை கம்பெனியில் வச்சுருந்தாங்க, எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க. இது எல்லாம் சாய்நாதரின் மாபெரும் அருள்ங்கிறாங்க. உண்மை சத்தியம். நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடிக்கும்போது அற்புத மடையில் நனைய வைப்பார் சாய்நாதர். சுஜாதா சகோதரிக்கு எப்படி இது போன்ற ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தினாரோ, அதே போல வேலைக்காக காத்திருக்கும் அத்துணை சகோதரிகளுக்கும் இந்த அருளாசிகள் உண்டு அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. சாய்நாதர்கிட்ட அதனை பிரார்த்தனை பண்ணுறோம். நம்ம எல்லோருக்கும் அருள் புரியுங்கள் சாய்நாதா, அதனை சொல்கிறோம். பிரமாதமாக அருள் புரிவார் சாய்நாதர். அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது அது உடனே பலிக்கும். உங்கள் அத்துணை பேருக்காக தான் நம்ம இங்கே பிரார்த்தனை பண்ணுறோம். இன்றைக்கி பிரார்த்தனை அதுதான். யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கீங்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்க வேண்டும், அதற்காக தான் பிரார்த்தனை பண்ண போகிறோம். இந்த அற்புதம் இப்படி பிரமாதம் அப்படின்னா, அடுத்த அற்புதம் பாருங்கள். சென்னையை சேர்ந்த சகோதரி கல்பனா அவர்களுக்கு சாய்நாதர் பிரமாதமான அற்புதம் நிகழ்த்தி இருக்கிறார். அவருக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறார். சச்சரிதம் வாங்கு, உன் தோழிக்கு கொடு, அவள் வாழ்வில் விளக்கேற்றுவேன். பிரமாதமாக சொல்கிறார். சகோதரி அதை செய்தார்கள். என்ன நடந்தது வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம். சகோதரி குளத்தூரில் வசிக்கிறாங்க. அங்கே பக்கத்துலேயே பாபா ஆலயத்திற்கு ரெகுலராக போகிறது வழக்கம். அப்படி போகும்போது ஒரு தோழி ரெகுலராக வருவாங்களாம். வந்து ஆரத்திலாம் பாடுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்கன்னா. ஆனால் இப்போ 2 வாரமாக வராங்க. அவங்க மூஞ்சியில் ஒரு சோகம் இருக்கிறது, ஏதோ ஒரு இழப்பு தெரிகிறது. நான் அவங்கள்ட்ட போய் பேசினேன், ஏன் இப்படி இருக்கீங்க, எதனால் இப்படி இருக்கீங்கன்னு. இல்லைங்க வேலை இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி ஃபேமிலி ரன் பண்ண போடுறேன்னே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சகோதரிகிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ சகோதரி சொன்னாங்க, ஒரு சச்சரிதம் படிச்சிங்கன்னா இதெல்லாம் பிரச்சனையே வராது அப்படிங்கிறாங்க. என்கிட்ட சச்சரிதம் இல்லைங்க அப்படின்னு அவங்க சொன்ன உடனே சகோதரிக்கு ஒரு உணர்வை கொடுக்குறார் சாய்நாதர். நீ அவர்களுக்கு ஒரு சச்சரிதம் வாங்கி கொடு அப்படிங்கிறாரு. நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வாங்க, நான் உங்களுக்கு சச்சரிதம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சகோதரி சொல்லுறாங்க.
நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த வாரம் சகோதரியின் பிறந்த நாள் அன்று ஒரு சச்சரிதம் வாங்கிக்கிறாங்க. நேராக ஆலயத்துக்கு போனால் தோழி இருக்காங்க, ஆரத்தியெல்லாம் பாடுறாங்க. இப்போ சச்சரிதத்தை பரிசளிக்கிறார்கள் சகோதரி. அம்மா, இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிங்க, உங்கள் வாழ்வில் விளக்கேற்றுவார் சாய்நாதர். சகோதரி சொன்ன விஷயம், சகோதரி அங்கே உட்காந்தே ஃபஸ்ட் எபிசோட் படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் பிரமாதமாக படித்து முடிக்கிறாங்க சகோதரி. அடுத்த வாரம் சகோதரி வருவாங்கன்னு இந்த கல்பனா சகோதரி போய் பார்த்தா ஆலயத்திற்கு வரவில்லை. அவங்க 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, வரல. என்னடாவது சச்சரிதம் வாங்கி கொடுத்தோம், சகோதரி வரவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் அந்த தோழி வருகிறார்கள். வந்தவர்கள் முகத்தில் ஒரு பிரகாசம். வந்தவங்க அங்கேருந்து வந்து கல்பனா சகோதரியை கட்டுப்பிடித்து மிக்க நன்றின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் சச்சரிதம் வாங்கி கொடுத்தீங்க, நம்ம ஆலயத்தில் உட்காந்து ஒரு எபிசோடு தான் படித்தேன், எனக்கு வேலை கிடச்சிருச்சு, என் கஷ்டம் விலகியதுன்னாரு. அப்போ சாய்நாதர் சொன்னது எவ்வளோ உண்மை இல்லை? நீ சச்சரிதம் வாங்கி பரிசளித்தால் அவள் வாழ்வில் நான் விளக்கேற்றுவேன். எவ்வளோ பிரமாதமாக சொன்னார் பாருங்கள். அடுத்தவர்களுக்கு உதவுவதற்கு சகோதரியை ஒரு கருவியாக ஆக்கிறார். இதுபோல் நம்ம எல்லாருக்குமே பாபாவின் ஆசீர்வாதம் உண்டு. ஸ்தவனமஞ்சரி வாங்கி கொடுப்பார். அப்புறம் இல்லைன்னா பாபாவோட உதி இருந்தால் கொடுன்னு நமக்கு உணர்வை கொடுப்பார். இது போன்ற உணர்வுகள் நமக்கு வரும்போது நம்ம அதை செய்யணும். நம்மள்ட்ட ஏதோ ஒரு புத்தகம் இருக்குது, நம்மள்ட்ட ஏதோ ஒரு சாய்நாதரோட படம் இருக்குது, அது யாருக்காவது கொடுன்னு ஒரு உணர்வு வந்தால் உடனே கொடுத்துருங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நமக்கும் ஒரு ஆசீர்வாதம், அவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம். அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைப்பார் சாய்நாதர். எப்படி சகோதரி வாழ்வில் எவ்வளோ பிரமாதமாக பண்ணார் பாருங்கள் இல்லையா? கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, வேலை இல்லைன்னாங்க. சச்சரிதம் படித்தவுடன் அந்த வேலை கிடச்சிதா இல்லையா? சாய்நாதர் நம்மை தேடி வருகிறார் என்றாலே நமக்கு வசந்தம் தான், ஐஸ்வர்யந்தான். அதுக்கு உதாரணம் தான் இந்த அற்புதம். நான் தான் சொல்கிறேன், சாய்நாதர் எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் நம்ம வீட்டிற்கு வருவார். சச்சரிதமாக வருவார், ஸ்தவன மஞ்சரியாக வருவார், இல்லை விக்கிரகமாக வருவார், சித்திரமாக வருவார். எப்படி வந்தாலும் சாய்நாதரை வரவேற்று அமர வையுங்கள். அவர் வந்தாலே ஐஸ்வர்யந்தான். அவர் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அவர் அந்த ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா நமக்கு செழிப்பு தான். அமர்க்களப்படுத்திடுவார் சாய்நாதர். இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா மதுரையைச் சேர்ந்த சகோதரி உமா அவர்களுக்கு அமர்க்களப்படுத்திட்டார். சகோதரி தீவிரமான பாபாவின் பக்தர், முருக பக்தர். ஆனால் இவங்க 2 பேரையும் வணங்காமல் நான் வெளியில் போகிறதே இல்லைண்ணா. மகன் அலுவலகத்துக்கு போகிறாரு. மாலை வரும்போது பின்னாடி வந்த தம்பி இடிச்சிட்டார். இடித்து கீழே விழுந்து சைலன்சர் காலில் பட்டு காலெல்லாம் ஒரு மாதிரி ரணம் ஆயிடுச்சு. அது சிகிச்சை அளிக்கும் போது ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு கால். மருத்துவர் கூப்பிட்டு வச்சார். போய் பார்த்தா ஆப்ரேஷன் செஞ்சே ஆகணுமா, நம்மளும் என்னெல்லாமோ க்ரீம்லாம் போட்டு பார்த்துட்டோம், செட் ஆகலை அப்படின்ட்டார். எனக்கு மிக வருத்தம் ஆயிடுச்சு. அங்கிருந்தே சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்தேன். பாபா ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க மருத்துவர்கள். நீங்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர், அவனுக்கு எந்த ஆப்ரேஷனும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நீங்கள் க்யூர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வெளியில் வரேன். வெளியில் பிரமாதமாக ஒரு முருகனின் படம் அந்த ஹாஸ்பிட்டலில். முருகனையும் வேண்டிக்கிட்டேன், முருகா நீங்களும் கூட இருந்து பார்த்துக்குங்க, என் மகனுக்கு ஆப்ரேஷன் நடக்கக்கூடாது. நேராக வீட்டுக்கு வந்தேன். அற்புதமாக சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்க ஆரம்பித்தேன். எதுக்காக? சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்ல ஆரம்பித்தேன். மருத்துவர் ஒரு டைம் கொடுத்துருந்தார். அந்த டயத்துக்கு பிறகு நாங்கள் மீண்டும் மருத்துவரை சந்திக்க போகிறோம். மருத்துவர் சொன்ன விஷயம், அம்மா கருப்பு நல்லா குறைஞ்சிட்டு வருதுமா, எனக்கு தெரிஞ்ச ஆப்ரேஷன் தேவை இருக்காது. சகோதரிக்கு தெரியும் அது. என்ன கொடுத்தாங்க சகோதரி? 2 விஷயங்கள், சாய்நாத ஸ்தவன மஞ்சரி, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம். அது 2ம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அது சகோதரி நம்பிக்கையோடு சொன்னாங்க இல்லையா, பாபா உங்கள் பாதங்களில் நான் இந்த விஷயத்தை கொடுத்துருக்கேன், நீங்கள் மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர், என் மகனுக்கு ஆப்ரேஷன் இருக்கக்கூடாது. சகோதரின் கோரிக்கையே அதுதான். அற்புதமாக நிறைவேற்றி வைத்தார் சாய்நாதர். டாக்டர் ஆப்ரேஷனை பற்றி பேசவே இல்லையா, தொடர்ந்து அந்த மருந்து போடுங்க எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னாரு. சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம். அண்ணா இதை நான் கோபுரம் டிவியில் சொல்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன்னா நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா. நம்பிக்கையோடு மந்திரங்களை பிரயோகப்படுத்தும் போது அது அற்புதமான பலன்களை கொடுக்கறதுன்னு சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. உண்மை, சத்தியம். நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? நம்பிக்கையோடு சொல்லுங்கள். எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்கள். சாய்நாதர் ரொம்ப பிடிச்சது அதுதான். நம்பிக்கையும் பொறுமையும் தான். நம்பிக்கையோடு சொல்லுங்கள், பொறுமையோடு காத்திருங்கள். நீங்கள் என்ன கேட்டீங்களோ அது கிடைக்கும்.
நம்முடைய தேவைகளை அவர்களும் அற்புதமான தெய்வம் அப்படி அள்ளி கொடுக்கும் நமக்கு பிரமாதமாக இல்லையா. இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் துனி பூஜையின் தரிசனம் இருக்குது பிரமாதமாக. இன்றைக்கி துனி பூஜையின் தரிசனம் முடிஞ்ச பிறகு ஒரு அற்புதமான அற்புதம் இருக்குது. காரண காரியம் இல்லாமல் சாய்நாதர் எதையும் செய்வதில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு அற்புதத்தை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். எந்த சோதனை வந்தாலும் கலங்காத, காலதாமதம் ஆகுதுன்னு வருத்தப்படாத, உனக்கு ஒரு பொக்கிஷத்தை தருகிறேன் பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். நான் இப்போ பேசி முடித்த உடனே ஞான சாய்பாபாவின் பிரமாதமான துனி பூஜை. வாங்க துனி பூஜையை தரிசனம் செய்வோம். குருதேவம் சகலவேதனாஹம் சிஷ்டாதாமஸ்யமுதமநாதாஹ நமோ பக்த சமஸ்த ஸ்ரீஜேத்வாராஹ ஸ்ரீ பரமேஸ்வராக்னேதாஹ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் கோபுரம் டிவி சர்வ சாயி பக்த மகாஜனானாம் சர்வேடாம் சககுடும்பானாம் க்ஷேமா தைரிய வித்ய விஜயாஜுலாரோக்ய ஐஸ்வர்யானாம் அபிவர்த்தேர்த்தமரோக திரகா திரகாடித்யர்த்தம் தன தானிய சுக்ரந்தான சகல சௌபாகியகாணித்தம் தேக ஆரோக்கியதாமன சந்தோஷ சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பலசித்திரம் சாய்நாத பிரசாதாது கர்ம பித்ரு சாப பாப நிவர்த்தி பிராப்தியர்த்தம் வியாதி ரோக நிவாரண பிராப்தியர்த்தம் மனசங்கட மனக்லேஷ நிவர்த்தி பிராப்தியர்த்தம் மனசந்தோஷகர பிராப்தியர்த்தம் காரிய ஜெயகர பிராப்தியர்த்தம் ஞான சாய்நாத பரிபூர்ண அனுகிரக பிரசாத பலசித்தியர்த்தம் சாய்நாத மகாகுருவே நமோ நமः. बादारविन्दोः ददानामध्ये करिष्यामः. ॐ शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात्. सच्चिदानन्दस्वरूप साईनाथ गुरवे नमो नमः. ब्रह्मानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं तत्पादीतं गगनसदृढं दत्तमग्न्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं साईनाथं त्रिपुणरडितं सद्गुरुं तं नमामि. ओम काम साईनाथाय नमः. ओम तत्तस्वरूपाय नमः. ओम लक्ष्मीनारायणाय नमः. ओम कृष्णराम शिव मारुत्यादिरूपाय नमः. ओम देश सायिने नमः. ओम गोदावरीतट शिरडिवासिने नमः. ओम भक्तहृदाय नमः. ओम सर्वहृद्वासिने नमः. ओम भूतावासाय नमः. ओम भूतभविष्यद्वर्तिताय नमः. ओम कालादीदाद नमगावं कालादनमगावं कालकालाद नमगावं कालदर्पदमनाद नमगावं मृत्युञ्जयाद नमगावं अमर्ध्याद नमगावं मर्ध्याभयप्रदाद नमगावं जीवाधाराय नमगावं सर्वाधाराद नमगावं भक्तावण समर्दाद नमगावं भक्तावण प्रत्यङ्गाद नमगावं अन्नवस्त्रदाद नमगावं आरोग्य क्षेमदाद नमः. ओम धनमांगल्यप्रदाद नमः. ओम भुक्तिशिद्धिदाद नमः. ओम पुत्रमित्रगणत्रबन्धुदाद नमः. ओम योगे नमः नमः. ओम महापत्बान्धवाद नमः. ओम मार्गबन्धवे नमः. ओम भुक्तिमुक्तिस्वर्गाभोर्गदाद नमः. ओम प्रियाद नमः. ओम प्रीतिवर्धनाद नमः. ओम अन्तर्यामिने नमः. ओम सच्चिदात्मे नमः. आनन्दाद नमः. ओम आनन्दाद नमः. ओम परमेश्वराद नमः. ओम परब्रह्मणे नमः. ओम परमात्मने नमः. ओम परमसुखदाय नमः. ओम परमेश्वराय नमः. ओम ज्ञानस्वरूपिणे नमः. ओम जगदब्धे नमः. ओम भक्तानां मातृदातृपितामहाय नमः. ओम भक्ताय प्रदाय नमः. ओम भक्तपराधिनाय नमः. ओम भक्तानुग्रहे कातराय नमः. ओम शरणागतवत्सलाय नमः. ओम भक्तिशक्तिप्रदाय नमः. ओम ज्ञानवैराग्यदाय नमः. ओम प्रेमप्रदाय नमः. ओम संशयहृदय दुर्बल्य पापकर्म वासनाक्षयकराज नमः. ओम प्रतिरन्ध्यवेदगाद नमः. ओम कर्मत्वन्द्रे नमः. ओम साईनाथ गुरुवे नमः. अनेक कोटि प्रार्थनान्तरिं समर्पयामि. त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकविवन्दना मृत्योर्मुक्षीयममृतात् धनं धान्यं वशं भगवत्प्रलाभं सतसंवत्सरं दीर्घमायुः ज्ञानसाईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद बलसिद्धिरस्तु. आदाय प्रदयरागिणेः मम वजम्बैः श्रवणाय गुरुमहे समेहा माङ्कामकामाजमक्यं कामेश्वरोगै श्रवणो ददातु. कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः. शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात्. सच्चिदानन्दस्वरूप साईनाथ गुरवे नमः. एकमुख कर्पूर नीराञ्जन दीपं दर्शयामि.
அனைவருக்கும் ஞான சாய்பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம், பாபாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்தது. நீங்கள் வேண்டிக் கொண்ட அத்தனையும் சாய்நாதர் கொடுத்து உங்களுக்கு அருள்மழை பொழிய இருக்கிறார் இல்லையா? இந்த அற்புதமான துனி பூஜைக்காக சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியையும், இந்த அற்புதமான துனி பூஜையை செய்து கொடுத்ததற்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதமான பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். சாய்நாதர் காரண காரியம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை, அதுதான் நமக்கு உணர்த்துறார். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரமாதமான அற்புதத்தை நமக்கு சொன்னது சிங்கப்பூரில் வசிக்கும் நண்பர் சுப்பிரமணியம் அவர்கள். நம்மிடம் அன்புடனும் பாசமுடன் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு அன்பு சகோதரர். இந்த ஹேண்ட் சைக்கிளிங் அதில் இவர் ஒரு சாம்பியன், இவர் பிரமாதமான சாம்பியன். இவர் இப்படி வாழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டு வருகிறார். அப்படி பணியாற்றிட்டு வரும்போது அந்த ஆஃபீஸில் பயங்கரமான டென்ஷன் இவருக்கு, ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி பயங்கரமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் சாய்நாதரிடம் கேட்காமல் இவர் எதையுமே செய்கிறதில்ல. ஒரு திருவிழா சீட்டு போட்டு கேட்டுடலாம், பாபா இந்த ஒர்க்கில் கன்டினியூ பண்ணட்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு திருவிழா சீட்டு போட்டு கேட்குறாரு. பாபா நோன்ட்டார், நீ வேலையெல்லாம் விடக்கூடாது, நீ பாட்டு கன்டினியூ பண்ணன்ட்டார். சகோதரருக்கு சின்ன வருத்தம் தான், இருந்தாலும் பாபாவே சொல்லிட்டாரு நம்ம வேலையை விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்டினியூ பண்ணுறார். மீண்டும் ஒர்க் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது. பாபா பயங்கரமாக இருக்குது பாபா, இன்றைக்கி என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவிழா சீட்டு போடுறாரு. வெயிட் பண்ணு அப்படின்னு வருது. என்ன பாபா இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க? சரி பாபா நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் கன்டினியூ பண்ணுறேன் பாபா. மீண்டும் ப்ரெஷர், பயங்கர ப்ரெஷர். வேலையை தூக்கி போட்டு வந்துடலாமா அப்படிலாம் கூட யோசிக்கிறாரு சகோதரர். இப்போ மீண்டும் பாபாவிடம் தான் கேட்குறாரு, வேலையை விட்டுருன்ட்டார் பாபா. சகோதரருக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இவர் எதிர்பார்த்த பதில் அதுதான். அதே பாபா சொல்லிட்டார். ஆனால் சாய்நாதர் எதை செய்தாலும் ஒரு காரண காரியம் இல்லாமல் செய்ய மாட்டாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சகோதரர் வாழ்விலும் இது நிகழ்ந்து எதற்காக பாருங்கள், பிரமாதப்படுத்துகிறார். சகோதரர் வேலையை விட்டாச்சு, வீட்டில் உட்காந்துருக்காரு. ஒரு நாள் காலையில் பாத்ரூம் போனவர் வழிக்கு விழுந்துட்டார், தோளில் அடிபட்டுருச்சு. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க ஃபிசியோ பண்ணணும் சார் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஃபிசியோ பண்ணும்போது நண்பர்கள் ஃபோன் பண்ணுறாங்க, தாய்லாண்டில் ஹேண்ட் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் நடக்குது, நீ கலந்துக்கிறியா? சகோதரருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ அவர் சொன்னார், நான் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், நான் ஃபிசியோ டாக்டரை கேட்குறேன், அவர் அக்செப்ட் பண்ணாருன்னா நம்ம கலந்துப்போம் அப்படிங்கிறாரு. அப்போ டாக்டரை கேட்டால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, ஆனால் நீங்கள் கலந்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுவும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான், கலந்துக்குங்க அப்படின்ட்டாரு. சகோதரர் பேரை கொடுத்தாச்சு. இப்போ சகோதரருக்கு என்ன வருத்தம்னா, நம்ம தாய்லாந்து போகிறதுக்கு ட்ரைனிங்லாம் எடுக்கிறோம் கரெக்டு, ஆனால் நமக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே. சாய்நாதர் வேலையை விட சொன்னார், விட்டுட்டோம். ஆனால் இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தோம்னா நம்ம லீவு போட்டு இருந்திருக்கணும், சில ஒர்க் ப்ரெஷர்லாம் வந்திருக்கும். ஸோ இதற்காக தான் நம்மளை வேலை விட சொல்லியிருக்கார் சாய்நாதர் அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிறாரு. சரி சச்சரித சப்தாகம் செய்வோம், வேலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சச்சரித சப்தாகம் பிரமாதமாக பண்ணுறார். சப்தாகம் முடிந்த அன்று சகோதரரின் நண்பர் ஒருத்தர் நம்ம கோபுரன் டிவி எபிசோடை இவருக்கு ஷேர் பண்ணுறார். எபிசோட் நம்பர் 291. அந்த எபிசோடோட டைட்டில் பார்த்த உடனே மிகப்பெரிய சந்தோஷமாயிடுச்சு அவருக்கு. அந்த டைட்டில் என்னென்னா, எதற்கும் கலங்காதீர்கள் உங்களுடன் நான் இருக்கிறேன்னு பிரமாதமாக டைட்டில் கொடுக்குறார். சகோதரருக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி. ஏன்னா இவர் மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்கார் இல்லையா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஏன் நம்ம இப்படி சும்மா இருக்கோம், அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்கார் இல்லையா. பிரமாதமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அந்த எபிசோடில் இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் பற்றி சொல்கிறோம், பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி சொல்கிறோம். சகோதரருக்கு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பாபா கொடுக்குறாருன்னு ஃபீல் ஆகுது. 48 நாட்கள் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு எதை வேணாலும் செய்யுங்கன்ற மாதிரி சொல்கிறோம். சகோதரர் 3ஐயுமே கையில் எடுத்துக்கிட்டார். நாளையிலேருந்து ஆரம்பிப்போம். காலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு 108 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறோம், 11 முறை எழுதுகிறோம். இதை 48 நாள் பண்ணுவேன். பாபா உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும், பிரமாதமாக வேண்டிக்கிறார். பாருங்கள் பாபா எப்படி கொண்டு அழகாக உங்களை இறக்குறார் பாருங்கள். இந்த அற்புதமான பூஜைகள் பிரமாதமாக கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ நண்பர் சொல்லி ஒரு மேனேஜர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், சார் நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறார். இல்லைங்க என்ன ஜாயின் பண்ணலங்க, உங்கள் ரெஸ்யூம் அனுப்புங்க, எங்கள் கம்பெனியில் ஒரு ஓப்பனிங் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறாரு. சகோதரர் சுப்பிரமணியத்துக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்.
பாபா உங்கள் பூஜைகள் செய்ய ஆரம்பித்தோன்னே எனக்கு ஒரு சூழ்நிலையை மாற்றுறீங்க நீங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னாங்க. இப்போ இவர் கிளம்பி தாய்லாந்து போயிட்டார், அந்த சாம்பியன்ஷிப் இதுக்காக ரைடுக்காக போயிட்டார். அப்போ இந்த கம்பெனிலேருந்து தொடர்பு கொள்கிறார்கள். சார் இம்மீடியட்டாக உங்களுடைய பேப்பர்ஸ்லாம் கொடுங்கன்றாங்க. நான் சிங்கப்பூரில் இந்த மாதிரி இதுக்காக வந்திருக்கேங்க, ரைடுக்காக வந்திருக்கேன் சாம்பியன்ஷிப்புக்காக. நான் சிங்கப்பூர் வந்துட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லா சுச்சுவேஷனும் அப்படி மாறுது, எல்லாமே மாறுது. அப்புறம் தொடர்ந்து சிங்கப்பூர் வந்த பிறகு அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுற லெவலுக்கு போயாச்சு. சார் நீங்கள் என்றைக்கு வந்து ஜாயின் பண்ணுறீங்க எல்லாம் கேட்டாங்க, எல்லாமே ஓகே. ஆனால் இவர் எந்த ப்ராஜெக்ட்டுக்காக இவர் எடுத்தாங்களோ அந்த ப்ராஜெக்ட் அந்த கம்பெனியோட இவங்க இன்னும் சைன் பண்ணலையாம் அந்த கம்பெனி. அதனால் இவருக்கு அப்படியே ப்ரோலாங் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்கள் நாளையிலேருந்து ஆரம்பிக்கலான்னு இப்படி போயிட்டே இருக்குது. இவருக்கு மிகப்பெரிய மன வருத்தம். என்னடா அது நாளைக்கு போங்கன்றாரு. இப்படியே 1 மாதம் போயிடுச்சு. மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருக்கும்போது அந்த பாஸ் பேசுகிறாரு, இந்த புதிய கம்பெனியோட பாஸ் பேசுகிறாரு. பாஸ் பேசி, சார் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து போச்சு, இன்னொரு 4 நாள் பார்க்கலாம் சார், நம்ம அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் சைன் பண்ணலைன்னா நீங்கள் கம்பெனிலேருந்து விலகிருங்க, அப்படி 4 நாளில் சைன் பண்ணிட்டோம்னா நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. இவருக்கு மிகப்பெரிய மன வருத்தம். வேலை கிடச்ச மாதிரி இருந்தது, எல்லாமே அப்படி ஒரு பூம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ திடீர்னு எல்லாம் ஆஃப் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு சாய்நாதர்கிட்ட தான் நேராக போய் சரண்டர் ஆகிட்டார். பாபா எல்லாம் நல்லா வந்தது, பாபா ஏன் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அற்புதமாக ஒரு கோபுரம் டிவி எபிசோடு பாப்பப்பாய் வருது. அந்த எபிசோடு பார்ப்போன்னு பார்க்குறாரு. அதில் ஒரு சகோதரிக்கு கிஃப்ட் மழை தான், கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கார் பாபா. சகோதரர் நேராக பாபாவுக்கு தான் கேட்டார், இந்த சகோதரிக்கு மட்டும் இவ்வளோ கிஃப்ட் கொடுக்குறீங்களா, நான் கேட்குறது ஒரே ஒரு கிஃப்ட்டு தானே, என்னுடைய வேலை சம்மந்தமான கிஃப்ட், அது கொடுத்தா என்ன பாபா அப்படின்னு ஒரு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க பாஸ் தான், அந்த புது கம்பெனி பாஸு. ஃபோன் எடுத்தார். சார் வணக்கம் அப்படின்னாரு. உங்கள் இமெயில் பார்த்தீங்களா அப்படின்னாரு. இல்லை பார்க்கல சார். நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நாங்கள் இப்போ அந்த கம்பெனியோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம், நீங்கள் நாளையிலேருந்து ஜாயின் பண்ணலாம். சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம் ஆகிடுச்சு. 4 நாள் டைம் கொடுங்க, இருக்கா இல்லையா சொல்கிறோன்னவங்க நெக்ஸ்ட் டேவே ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சுங்கிறாங்க. மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ இந்த 1 மாதம் இந்த கம்பெனியில் தான் இருந்தார், சம்பளம் வருமா வராதா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதற்கும் விடை கொடுத்தார் சாய்நாதர். அந்த சம்பளத்தையும் பெற்றுக் கொடுத்தார் சகோதரருக்கு. சகோதரர் சொல்கிறார், இதெல்லாம் நடக்கவே நடக்காது சார், ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு வேலையே இல்லாமல் எனக்கு 1 மாத சம்பளம் கிடைத்தது. நான் பாபா கிட்டே மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன், 48 நாட்கள் உங்கள் மந்திரம் சொல்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். இப்போது பிப்ரவரி 26ஆம் தேதியோட 48 நாள் முடிய போகுது சார். அன்றைக்கி என்னன்னு பார்க்குறேன், அன்றைக்கி சிவராத்திரி. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு நான் சாய்நாதர்கிட்ட சொன்னேன், 27 எனக்கு 9ஆம் நம்பர் ரொம்ப பிடிக்கும், அன்றைக்கி ஒரு அன்னதானம் பண்ணுறேன் பாபா உங்களுக்கு என் சம்பளத்துலேருந்து அப்படின்னு சொன்னேன். கோயிலில் போய் கேட்குறேன், அங்கும் சாய்நாதர் ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுறாரு. இல்லைங்க இன்னொருத்தர் புக் பண்ணியிருக்காங்க, இந்த மாதம் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் மந்த் வேணால் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னடா இப்படி ஆகிடுச்சேன்னு நினச்சி மன வருத்தத்தோடு இருந்தேன். 26ஆம் தேதி சிவராத்திரி கோயிலுக்கு போகிறேன். அந்த கோயில் மேனேஜர் ஓடி வந்து, நீங்கள் தானே சார் புக் பண்ணியிருந்தீங்க 27, நாங்கள் கூட இல்லைன்னு சொன்னோமே, இப்போ ஓப்பனில் தான் இருக்குது சார், நாளைக்கு நீங்களே என்னதானே பண்ணுங்கங்கிறாங்க. சாய்நாதர் அந்த ஆசீர்வாதத்தையும் செய்தார். என்னடா டிலே ஆகுது, லேட் ஆகுதுன்னு நான் வருத்தப்பட்டதற்கு சாய்நாதர் என்னை அற்புத மழையில் நனைய வைத்தாருங்கிறார் சகோதரர். அதுதான் சாய்நாதர். காத்திருக்கிறோம்னு யாருமே கலங்காதீர்கள். காத்திருப்பது ஒரு பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்வதற்காகங்கிறது சகோதரர் சுப்பிரமணியத்தின் அற்புதத்தின் மூலமாக நமக்கு பிரமாதமாக புரிய வைக்கிறார் சாய்நாதர். காரண காரியம் இல்லாமல் சாய்நாதர் எதையும் செய்வதில்லை என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். இவர் கீழே விழுந்தபோது ஆஃபீஸில் இருந்திருந்தார்னா தேவையில்லா டென்ஷனாக இருக்கும். அதற்காகத்தான் வேலையை விட வைத்தார் சாய்நாதர். அதெல்லாம் சாய்நாதருக்கு தெரியும், என்ன நடக்க போகுதுங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா, அமர்க்களப்படுத்துவார். இப்படி சகோதரரின் அற்புதத்தின் மூலம் காத்திருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய விடையை கொடுத்தார் சாய்நாதர். யாரும் கலங்காதீர்கள், காத்திருப்பதற்காக கலங்காதீர்கள், உங்களுக்கு பொக்கிஷம் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பிரமாதமாக புரிய வைக்கிறார் சாய்நாதர். இப்படி பிரமாதமான 4 அற்புதங்கள் அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர் இல்லையா. நமக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம என்ன கேள்வி பாபாட்ட கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம அற்புதங்கள் நிகழ்ச்சியின் மூலம் பதிலாக கொடுக்குறார் சாய்நாதர், அமர்க்களப்படுத்துகிறார். சகோதரி சுஜாதாவுக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லையா. வேலை போயிடுச்சு, அங்கேருந்து இந்தியாவுக்கு வரணுமேனு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அதே கம்பெனியிலே வேலை. அடுத்து சகோதரி கல்பனாவின் தோழி
ரொம்ப சோகமாக இருக்காங்க, வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு. சச்சரிதம் கிடைக்கிறது, சாய்நாதர் வருகிறார், வாழ்வில் ஒளியேற்றி வைக்கிறார். அடுத்து உமா சகோதரிக்கு எவ்வளோ பெரிய அற்புதங்க. மகனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அவன் என்ன வருத்தப்படுவான்லாம் யோசிச்சுருப்பாங்க இல்லையா. அமர்க்களப்படுத்திட்டார், ஆப்ரேஷன் கிடையாது அப்படின்ட்டார். அடுத்து சுப்பிரமணியம் சகோதரருக்கு பிரமாதமான அற்புதம். காத்திருந்தால் பொக்கிஷம் நிச்சயம் அப்படிங்கிறத பிரமாதமாக புரிய வைக்கிறார் சாய்நாதர். இப்படி பிரமாதமான 4 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் இந்த அற்புதங்களின் மூலம் நமக்கு சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த சோதனை வந்தாலும் கலங்காதே, நான் இருக்கிறேன், உன் அப்பா சாய் இருக்கிறேன், பிரமாதமாக சொல்கிறார். அதுதான் சாய்நாதர். அதுதான் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். சாய்நாதர் நம்மோடு தான் இருக்கிறார், அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அற்புதங்களை நிகழ்த்துவதற்காகத்தான் நம்மோடு இருக்கிறார், அமர்க்களப்படுத்துவார். பாருங்கள், அடுத்த எபிசோடில் சும்மா தூள் கலப்புறார். 4 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அற்புதங்களை நிகழ்த்தி நம்மை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துகிறார் சாய்நாதர். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி இந்த மகாலட்சுமி ஸ்லோகம், ஸ்திர உத்தியோகம், அதை சொல்லி முடிக்க போகிறோம். எதற்காகனா, நிறைய சகோதர சகோதரிகள் வேலைக்காக காத்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்காகவும் இந்த ப்ரேயர் பண்ண போகிறோம். வாங்க பிரார்த்தனையை செய்வோம். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியை நமோ நமக. ஸ்திர உத்தியோகம் தேகிமாம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.